அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் புது டிவி எப்படி செட்டிங் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிமோட் ரைஸ் ரிமோட் பவர் வந்துருச்சு, லைட் எரியுது. ரிமோட்டில் தான் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்பா வேற லெவலில் இருக்கேப்பா சாமி. ரிமோட் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ப்ளீஸ் கட் பண்ணி கொடுங்க. AAA பேட்டரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட் டைம் வந்து தான் டிவி ஆன் பண்ண போகிறோம். இன்னும் பார்க்கலாம். எஸ் சார் கூகுள் டிவி. ஆக்சுவலாக டிவி வரும்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணி வச்சிருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி டக்குன்னு இங்கே போயிடுச்சு. எஸ் ஓகே, பேக் பட்டன் ஓகே, பேக் ப்ளஸ் ஹோம் ரெண்டுத்தையும் கொடுக்கணும்னு சொல்லுது. பேக் ப்ளஸ் ஹோம் ஓகே. ஆயிடுச்சு. பேக் பட்டனையும் ஹோம் பட்டனையும் நான் ஒன்றா கிளிக் பண்ண சொல்லிச்சு. சக்ஸஸ், ரிமைனிங் 1 செகண்ட். வெல்கம். நம்ம எங்க இருக்கோம்? இந்தியா. தமிழ் இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. ஐயோ லாங்குவேஜ் வேற எதோ போயிடுச்சு. இங்கே இருக்கு பாருங்க, இங்கிலீஷ் இந்தியான்னு வரும், இல்லைன்னா இதுன்னு வரும். எங்கே எதுவுமே வரல, என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு நம்ம இருங்க செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்தியா மேட் இன் இந்தியா இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் ஹிந்தி இருக்குது. நம்ம இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னே கொடுத்துக்கலாங்க, வேற இல்லை. இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு கொடுத்துக்கலாம். இந்தியா செட்டப் பேசிக் டிவி கொடுத்துக்கலாமா, இல்லை எது கொடுக்கலாமா? பேசிக் டிவி கொடுக்கலாம். கொடுத்துருக்கேன், அக்செப்ட். ஓ நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம். ஷாப் வித் டெமோன்னு இருக்கு. டெமோ பார்த்துருவோமே. இல்லை, ஹோம்லே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டிஜிட்டல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்குறது இன்னும் கனெக்ஷன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, எல்லாத்தையும் நீ க்ளீன் பண்ணதால சுற்றி பத்திரமா வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கைட்டு வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு போனோம்னா இதில் கொடுக்கணும் லைவ் டிவின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா மற்ற இதெல்லாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப் பண்ணுங்க, எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கனெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டு தனியாக வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஸ்லாப் கட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்ட் கனெக்ஷன், வைஃபை மோடம், ரவுட்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கனெக்ஷன், அப்புறம் டிவிக்கு வாங்கின செட்டப் பாக்ஸ் இருக்குல்ல அந்த கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதில் என் பொண்ணு வேறு அப்போ நடுவில் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்காக மழையும் பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. டிவி பார்த்தீங்கன்னா தெரியும், மழை நல்ல மழைங்க. வானிலேருந்து பெஞ்சு அடித்து பெய்யுது. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.